கரூருக்கு செல்லலை, இறந்தவர்கள் வீட்டுக்கு போக முடியல அப்படின்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, அவர் பர்மிஷன் கேட்டார், கொடுத்தீங்களா? ஏன் நீங்கள் சார் உங்களுக்கு வந்து இல்லை கேட்கவே இல்லையா? அவரெல்லாம் கேட்கவே இல்லைங்க. ஒரே ஒரு தடவை பெட்டிஷன் கொடுத்தாரு. அதில் வந்து ஜார்ஜ் புஷ் மாதிரி, டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் போட்டார். ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கக்கூடாது, என் பின்னாடி யாரும் வரக்கூடாது, அப்படி இருக்கணும். இவர் எப்படி சொல்லுவார், நான் போகிறேன் அப்படிதான் போட்டார். அப்படிதான் இருக்கக்கூடாது என்ன சொல்கிறது, லாஜிக்காக இருக்கு. அப்படிதாங்க போட்டாங்க. அந்த சாட் ஜிபிடியில் பார்த்துட்டு அதில் வந்து ஹை செக்யூரிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணும் அந்த கண்டிஷன்லாம் பெடிஷனாக எழுதி கொடுத்துட்டு, ஏங்க சாட் ஜிபிடியில் பார்த்துட்டு வந்து எழுதி கொடுக்குறீங்க, அதில் பிஎன்எஸ் செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, அதே செக்ஷன்லாம் போட்டு ஒரு பெரிய அட்வொகேட் டீமே வச்சுக்கிறாங்க, நீங்கள் இன்னமும் சாட் ஜிபிடியில் போட்டு பெட்டிஷன் கொடுங்க. அதாங்க லாஜிக்காக இருக்கா நீங்கள் சொல்கிறது? லாஜிக்கு தாங்க. அப்படி தாங்க கொடுத்தாங்க. கொடுத்த அப்புறம் நீங்கள் மாற்றி கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆதவ அர்ஜுன் ரெட்டி போயிட்டு அங்கே மண்டபம்லாம் பார்த்தாரு. கேடிஆர் மண்டபம்னாங்க, பிடிஆர் மண்டபம்னாங்க, பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருக்குன்னாங்க, பெரிய இது இருக்குன்னு, அங்கே வந்து விஜய் தங்கிப்பாருனாங்க. அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துக்கு வருவாருனாங்க. 40 பேருக்கு 40 சேரு, 40 சேர்லேயும் அவர் தனித்தனியாக போய் பேசுவார். அவர் தனியாக தான் பேசுவார், யாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட மாட்டார். ஸ்டேஜ் ஃபுல்லாக எல்லாரோட படங்களும் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாமே சொன்னாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இவங்க பர்மிஷன் கேட்டாங்க. முதல் பெட்டிஷன் வந்து சரியா இல்லை அப்படின்னோடனே அது வந்து ஊடகங்களில் வெளியில் வந்து விமர்சனம் ஆச்சு. இப்படி இல்லாமல் எவனா கண்டிஷன் போடுவான்னு விமர்சனம் ஆனோடனே அதை வாபஸ் வாங்கினாங்க. மறுபடியும் பெட்டிஷன் வாங்கினாங்க. மறுபடியும் பெட்டிஷன் வாங்கினா அந்த பெட்டிஷன் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதை இவங்க ப்ரெஸ் பண்ணாங்களான்னு தெரில. அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. 13ஆம் தேதி போகிறேன்னார், ரெடியாக இருந்தாங்க. 17ஆம் தேதி போகிறேன்னார், ரெடியாக இருந்தாங்க. திடீர்னு எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திர ஹோட்டலில் இப்போ பொதுக்குழுவும் அங்கே தான் நடக்குது.